நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ இப்போ அது மற்றவங்கள வச்சு நீங்கள் காரியத்தை முடிச்சுக்கலாம். நீங்களும் தைரியமாக அதில் ஈடுபட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். அதே மாதிரி அக்டோபர் 17ஆம் தேதி சூரியனும் உங்கள் வீட்டுக்கே வராருங்க. இன்னும் கொஞ்சம் தைரியமும் வீரமும் அதிகமாக கூடுதுன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு முரட்டு தைரியம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் துலாம் ராசினர் ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் மாதிரின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் முடிவுகளை எடுப்பீங்க. இப்போது என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அதிரடியாக நீங்கள் முடிவு எடுப்பீங்க. நீங்களே இத்தனை நாள் இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான செயல்களுக்கெல்லாம் இப்போ வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவீங்க. எத்தனை நாளைக்கு நான் பொறுமையாக இருக்கிறது, எத்தனை நாளைக்கு நான் பொறுத்து போகிறது, எத்தனை நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது, இனிமேல் நானும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே தைரியமாக செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குங்க. உங்களுடைய யோக கிரகங்கள் என்பது சுக்கிரனும் சனியும். சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குன்னும் போது அப்போ உங்கள் எதிரிகளை நீங்கள் வந்து வெல்வீங்க. அதாவது எதிரிகளுடைய பலம் கூட உங்ககிட்ட வந்து சேரும். அவங்கள எப்படி எதிர்த்து நிற்கலாம், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஐடியாஸ் எல்லாம் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் சரி, உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான புதனும் சரி உங்களுக்கு ரொம்பவே யோகமாக இருக்குது. ரொம்ப நல்ல தெளிவான சிந்தனை கிடைக்கும். நல்ல புத்தி நல்லா வேலை செய்யும். எது எப்படி செஞ்சால் எப்படி நமக்கு லாபன்றதை அழகாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாளாக வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தார். இப்போ குரு அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து அதிசாரியமாக பெயர்ச்சி அடைகிறாரு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு நுழையிறாரு. தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக ஒரு சேஞ்சஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கான காலகட்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசினர் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேவிங்ஸ்லேயும் ஒரு சேஞ்சஸ் வரும்.